வந்திருக்கிற திரையுலகத்தை சேர்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் and of course தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம், மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். தயவு செஞ்சு 24 பத்தி கேட்டுட்டு இருக்காதீங்க. வந்துரும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும். அதே மாதிரி சிங்கம் அதுக்கப்புறமா வந்துடும். நான் டீசர் பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு. என்னென்ன பாட்டு கேட்குறீங்களோ, என்னென்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாமே இன்னைக்கு அந்த பாட்டில் இருந்துச்சு. கோபி சுந்தரம் உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். ஒரு ஆடியன்ஸ்க்கும் படத்துக்கும் வந்து அந்த கனெக்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அது மேக்கிங்கில் என்னால் பார்க்க முடியுது. இந்த படத்தை பற்றி எனக்கு முதல்ல சொல்ல ஆரம்பிச்சது வந்து நம்ம எடிட்டர் பிரவீன். பிரதர், இந்த படம் பார்த்துட்டேன், பிரமாதமாக வந்திருக்கு, இந்த டைரக்டரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு முதல்ல சொன்னது வந்து பிரவீன். ஸோ lot of expectation for this film. கார்த்திகிட்ட நான் வந்து அடிக்கடி கேட்டிருப்பேன், எப்படி இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்ட்டு. கலகலப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது அந்த மேக்கிங்லேயே பார்க்க முடிஞ்சது. ஃபஸ்ட்டு டீசர் பார்த்த உடனே எனக்கு டப்புன்னு கண்ணில் பட்டது வந்து அஃப்கோர்ஸ் விஷுவல் தான். தமன்னா சின்சியரான பொண்ணுங்க, படு சின்சியரான பொண்ணு. அயன் படத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், படு சின்சியரான பொண்ணு. எனக்கு முன்னாடி தமிழ் டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கும். இருங்க அந்த டைலாக் பேப்பர் காட்டுங்க அப்படின்னு நான் மறுபடியும் போய் டைலாக் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஷீ வில் பி ரெடி வித் ஹர் தமிழ் லைன்ஸ். அந்த வளர்ச்சி அவங்கள பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது பிடிப்பேன். என்னோட நாக் சார் பற்றி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும். இப்போ அப்படியே விசில் அடிக்கணும்னு தோணுச்சு. அச்சச்சோ பெண்மை படம் பாட்டு கேட்கும் போது, விடிய நடனம் கேட்கும் போதெல்லாம் மறுபடியும் எழுந்துச்சு அங்கே ஆடணும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ பெரிய ஃபேனு. இளையராஜா சார் மியூசிக் கேட்டுட்டு அப்போல்லாம் வந்து பாண்டி பஜாரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து அந்த லிரிக்ஸ் புக்கு இருக்கும். அதை வச்சு நாங்கள் வந்து பாடிட்டு இருப்போம். பாட்டை வந்து வரும்போது பாடிட்டு இருப்போம். இங்கே நாங்கள் படித்த ஸ்கூலில் நாக் சார் கூட நின்றுட்டு அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறது வந்து அகெயின் இஸ் கோன் பி ஒன் மூமெண்ட் வில் ஆல்வேஸ் செரிஷ். வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறது, பேலன்ஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது, இவரை ஃபாலோ பண்ண, இவரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து நினச்சிட்டே இருப்பேன் நான். நம்ம இங்கே இருக்கிறோன்னா வந்து எல்லா அன்பும் இருக்கும், எல்லா மரியாதையும் இருக்கும். பட் அதை வெளி காமிக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் அங்கே போனால் வந்து அந்த இடம் நம்ம இடம் மாதிரி நம்மளை வரவேற்பாங்க, நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்துவாங்க. அது வந்து நாக் சார் சரி, நாக் சார் ஃபேமிலி சரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருமே நம்ம சொல்லி ஆகணும். எனக்கு மட்டும் இல்லை, வரவங்க அத்தனை பேருமே இந்த கையை விரித்து வரவேற்பாங்கல்ல, அப்படி வந்து எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 80s வந்து இண்டஸ்ட்ரி இங்கேருந்து போயிடுச்சு. ஏன் போச்சு அப்படின்னு இருக்குது. இவங்களெல்லாம் போகாமல் இங்கேயே வச்சுருந்துருக்கலாம், இங்கேருந்து யாருமே விட்டுருந்துருக்க கூடாது அப்படின்னு தோணும். தெலுங்கு இண்டஸ்ட்ரி தனியாக பிரிஞ்சு போகாமல் இங்கே இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பேன். இனிமேல் இங்கே இருக்கிற தெலுங்கு ஃபேமிலிஸ் அது அங்கே போகாமல் நம்ம பார்த்துக்கலாம். திஸ் ஃபில்ம் அகெயின் வில் கிரியேட் அ மேஜிக் யா. என்னென்ன கேட்குறீங்களோ, என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்குது.